தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டோட முதலமைச்சரா திரு ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காரு. சட்டசபையில அவருக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்கு. ஆனா அவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில அவருக்காக ஒரு அலுவலகம் இருக்கு. அந்த அலுவலகம் வியாசர்பாடியில் இருக்க சர்மா நகர்ல அமைஞ்சிருக்கு. அந்த அலுவலகத்துல இப்ப ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு திரு முதலமைச்சர் விஜய்க்காக. அந்த ரெனோவேஷன் ஒர்க் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த அலுவலகத்துக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. Milky Mist ice cream. Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகம். இப்போ 2026 திரு ஜோசப் விஜய் அவர்கள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. இப்போ அவரோட அலுவலகம் வந்து இப்போ ரெனோவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ரெனோவேஷன் ஒர்க்கை பார்ப்போம். இந்த இடத்துல தான் முதலமைச்சர் வந்து மக்களை சந்திக்கிற போற இடம் வந்து இந்த ரூம் தான். இந்த ரூம்ல இருந்துகிட்டு தான் திரு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பொதுமக்கள் பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட பொதுமக்களை சந்திக்கிற பகுதி இதுதான். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 2021 வந்து ஆர்டி சேகர் வந்து எம்எல்ஏவாக இருந்தார். அவர் இந்த ஆஃபீஸில் தான் இருந்தார். இப்போ முதலமைச்சராக வந்து திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து இந்த பெரம்பூர் தொகுதியில் இருந்தான். இப்போ அவருக்காக தயாராகும் இந்த ரூமை பார்த்துக்கிட்டு இருப்போம். பில்டிங் எதுவும் மாற்றலை, பெயிண்ட் அடித்து ரெனோவேஷன் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன எலக்ட்ரிக் ஒர்க் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கிருந்து மொட்டை மாடிக்கு போறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு. உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுல இருந்து இருக்கு. வாங்க மொட்டை மாடி போய் பார்ப்போம். சட்டமன்ற அலுவலகம் பக்கத்துலயே ஒரு சின்னதா ஒரு பார்க் இருக்கு. மிக எளிமையான பார்க்கு. இந்த சட்டமன்ற அலுவலகம் வந்து பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டிருந்தாலும் இது வந்து வியாசர்பாடியில் இருக்கிற சர்மா நகர்ல அமைஞ்சிருக்கு. இந்த பகுதி ஒரு 50 மீட்டர்லயே இருக்கு. ரோடு இருக்கு. மெயின் ரோடு வந்து ஒரு 50 மீட்டர்ல தான் இருக்குது.
இப்போ நம்ம வந்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்களோட சட்டமன்ற அலுவலகத்தை பார்த்தோம். ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வாரம் இல்லை 10 நாள்ல இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு சட்டமன்ற அலுவலகம் திறக்க போறாங்க. பெரம்பூர் தொகுதி மக்கள் வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலி, பாக்கியசாலின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரே முதலமைச்சர் இருக்கிறது வந்து அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா கடந்த காலத்தில் வந்து ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரானாங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள். இந்த பக்கத்தில் தான் இருக்குது கொளத்தூர் தொகுதி. கொளத்தூர் தொகுதியிலிருந்து தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே போல் வடசென்னையில் இருக்கிற ஒரு பகுதியை தான் அந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. இந்த பெரம்பூர் தொகுதியிலிருந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு திரு ஜோசப் விஜய் அவர்கள். இப்போ நம்ம இதுவரையா பார்த்தோம் ரெனோவேஷன் ஒர்க் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னு. ரொம்ப தீவிரமாக ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. 234 சட்டமன்ற அலுவலகம் எப்படி இருக்குமோ அதே போலதான் இந்த பெரம்பூர் சட்டமன்ற அலுவலகமும் நடந்துகிட்டு இருக்கு.